கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இன்றைக்கான தியான வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரையிலான வார்த்தைகளை குறித்து நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதராகிலும் உன் சகோதரையாகிலும் உன் பந்து ஜனங்களாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும் என்று சொல்லி இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதில் என்ன வார்த்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது அப்படி கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அப்படி கொடுத்தால் அதனால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த விருந்தை குறித்துதான ஒரு நற்செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் விருந்து ஆயத்தப்படுத்தும் பொழுது, அப்படி ஆயத்தப்படுத்துகிற போது யாரை நீங்கள் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரை அழைக்கக்கூடாது, யாரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி இதில் ஒரு வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதில் போதிக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே சொல்கிறார் பாருங்க, நீ விருந்து பண்ணும்போது உன் சிநேகிதரை அழைக்க வேண்டாம், உன் சகோதரிகளையும் உன் பந்து ஜனங்களாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலாகத்தாரையும் நீ அழைக்க வேண்டாம். நீ இப்படிப்பட்ட உன் சொந்த பந்தங்களை அழைத்து நீ உணவு கொடுக்கும் பொழுது, உன் சிநேகிதரை உனக்கு பிடித்தமானவர்களை அழைத்து நீ உணவு கொடுக்கும் பொழுது, இது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நீங்கள் அப்படி அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஐஸ்வர்யவான்களுக்கும் உன் சொந்த பந்தங்களுக்கும் மற்றபடி உனக்கு பிடித்தமான சிநேகிதர்களுக்கும் நீங்கள் உணவு கொடுக்கும் பொழுது, அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுக்கும் பொழுது, அதுக்கு பதில் அவங்க திரும்ப உனக்கு செய்துடுவாங்க. அதுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலும் வராது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை மறுபடியும் அவர்கள் உங்களுக்கு செய்து விடுவார்கள். அதற்கு இதற்கும் சரியாகி போய்விட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். மாறாக நீங்கள் விருந்து ஆயத்த பண்ணும் பொழுது எப்படிப்பட்டவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லி கீழே ஒரு வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது எல்லாம் கிறிஸ்மஸ் நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் அநேகர் நல்ல ஆகாரத்தை நீங்கள் செய்வீங்க, ஆயத்தப்படுத்துவீங்க, கேக்கு மிச்சரு இப்படி வஸ்திரங்களை எல்லாம் கொடுப்பீங்க. ஆனால் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அவங்களுக்கு கொடுத்தாதான் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், நமக்கு தெரிந்தவங்களுக்கும் உறவினர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நம்முடைய சிநேகிதர்களுக்கும் நமக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கும் நம்ம பாருங்கள் அந்தஸ்து பார்த்து சில பேர்லாம் நம்ம பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறாங்களே, யார் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க, பண வசதிகளோடு இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க, நம்ம இதை செய்து அவங்க நமக்கு திருப்பி செய்வாங்களா, அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த என்ன பண்ணுறாங்களா, உணவுகளை ஆயத்தப்படுத்துகிறாங்க, எந்த ஒரு பொருளும் கொடுப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் செய்தீங்கன்னா அவங்க உனக்கு செய்வாங்க, நீங்கள் அவங்களுக்கு செய்வீங்க, அதோடைய பலன் இந்த பூமியிலே முடிஞ்சிடும். ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் வீட்டில் ஆயத்தப்படுத்தும் பொழுது ஏழைகளை கூப்பிடுங்க, குருடர்களை கூப்பிடுங்க, சப்பானிகளை கூப்பிடுங்க, ஆதரவற்றவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க, வஸ்திரங்களை கொடுங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். பாருங்க, இவங்கெல்லாம் பதில் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை திருப்பி அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் இதற்கான பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீ
எப்படி கொடுப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிற மாதிரி நபர்களுக்கு இந்த உதவிகள் எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் ஆகாரம் கொடுக்கும் பொழுது, அவங்கள விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பூமியிலே பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். பாருங்கள், நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிவடையும் பொழுது ஆண்டவர் நம்ம அந்த நாட்களில் என்ன பண்ணுவாரா, நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் எடுத்து பார்ப்பாராம். எடுத்து பார்த்து நம்ம எந்தெந்தெல்லாம் நற்கிரியைகளை செய்திருக்கிறோம், என்ன ஏழைகளுக்கு இறங்கி இருக்கிறோம், திக்கற்றவர்களுக்கு இறங்கி இருக்கிறோம், நம்ம தான தர்மங்களை என்னென்ன பண்ணியிருக்கிறோம், இது எல்லாமே ஆண்டவர் பார்த்து இந்த பூமியில் ஆண்டவருடைய நீதிமானுடைய உயிர்த்தெழுதல்ல அதுக்கான பலனை உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, அதனால் இந்த பண்டிகை நாட்களில் நீங்கள் நிறைய காரியங்களை ஆயத்தப்படுத்துவீங்க. ஆனால் அது யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இந்த வேதம் சொல்லுகிறதோ அதை கவனித்து நிதானித்து ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் இவைகள் எல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை இந்த பூமியில் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். மறுமையிலும் இப்பொழுதும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறபடி அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. அதுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய தான தர்மங்களையும் உங்களுடைய ஆகாரங்களையும் உங்களுடைய வஸ்திரங்களையும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான பிரதிபலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான காலை வேளையிலப்பா ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற பிரகாரமாக ஆண்டவரே, ஏழைகளையும் விதவைகளையும் குருடர்களையும் சப்பானிகளையும் உடவர்களையும் அழைத்து நாங்கள் உணவு கொடுக்கும் பொழுது, வஸ்திரம் கொடுக்கும் பொழுது அதற்கான ஆசீர்வாதமாக நீ இந்த பூமியிலே பாக்கியவானா இருப்பாய், நீதிமானுடைய உயிர்த்தெழுதல்ல உனக்கு அதற்கான பதில் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் இதன்படியாக ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இதை யாரெல்லாம் ஆண்டவரே செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மேலே இந்த ஆசீர்வாதம் பலிக்கட்டும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே, தங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இதற்கான ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, அவருடைய சந்ததியை பெற்றுக்கொள்ளவும் அப்பா இவர்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வாதிங்க. எல்லா பொருளாதாரத்தினால ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.